தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுகிறார்கள், எந்த கட்சி சார்பில் யார் வேட்பாளர் என்பதை தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 1957 முதல் 2021 வரை 15 முறை சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துள்ளது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 2 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும், தற்போது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் இந்த தொகுதியில் ஜனதா கட்சி 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு இந்த தொகுதியில் உண்டு. இந்த சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி தற்பொழுது அறிய உள்ளோம். அந்த வகையில் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இங்கு போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு அசோகன் அவர்கள் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மீண்டும் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 19 தேர்தலையும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி கேட்டு பெற இருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அவ்வாறு காங்கிரஸ் கட்சிக்கு சென்றால் அங்கு மீண்டும் அந்த தொகுதியில் திரு அசோகன் அவர்கள் தான் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடும் என்பது தற்போது கள நிலவரம். அவ்வாறு இல்லாமல் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் தற்பொழுது சிவகாசி மாநகராட்சியினுடைய செயலாளராக உள்ள திரு உதயசூரியன் அவர்கள் அங்கு போட்டியிடக்கூடும் என்பது கூடுதல் தகவல். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறார்கள் என்று அறிந்தோம். அந்த வகையில் 2011 மற்றும் 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் 2026ஆம் ஆண்டு களம் காண்பதாக தற்போதைய தகவல். ஆகையால் அவர் 2026ஆம் ஆண்டு தொகுதி மாறி ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பதும் கூடுதல் தகவல். அந்த வகையில் மீண்டும் அவர் பழைய சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கே அவர் மீண்டும் மாறக்கூடும் என்பதும், இந்த தொகுதியில் அவர்தான் மீண்டும் வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பதும் கூடுதல் தகவலாக உள்ளது. எந்த சூழ்நிலையும் அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடப் போகிறது. அங்கு திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் வேட்பாளராக களங்காண்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது. இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவித்து அங்கு களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூட்டணி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், இல்லை தனித்து களம் காண போகிறார் என்பது போக போக தெரியும். அவ்வாறு இது களம் கண்டால் அவர்கள் சார்பில் யார் வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார் என்பது எதிர்காலத்தில் தான் தெரிய வரும் என்பது தற்போதைய கள நிலவரம். இந்த தொகுதியை பொறுத்தளவில் அதிகப்படியாக அங்கு பட்டாசு தொழில்தான். அங்கு உலகத்தினுடைய குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடியது இந்த சிவகாசி தொகுதி. இந்த தொகுதியில் அதிகப்படியாக உள்ள வர்த்தகம் பட்டாசு தொழில் தான் அங்கு வர்த்தகமாக உள்ளதால் இந்த தொகுதியில் ரெட்டியார் சமூகம் அதிகமாக வாழ்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக நாயுடு மற்றும் நாயக்கர் சமூகங்கள் வாழ்கின்றார்கள். இந்த தொகுதியிலும் குறிப்பிட்ட அளவு இஸ்லாமியம் சமூகம் இந்த தொகுதியில் குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியாக உள்ளது. இந்த தொகுதியில் சிவகாசி ஊராட்சி ஒன்றியம், திருத்தங்கால் மற்றும் சிவகாசி நகராட்சியை ஒருங்கிணைந்து சிவகாசி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த தொகுதி என்பது மிகப்பெரிய தொகுதியாக கருதப்படுகின்றது. இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது கடும் போட்டிகளுக்கிடையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழக முன்னேற்ற கழக கூட்டணியா என்பது தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். அங்கு 2 பேருக்கு தான் போட்டி என்பது தற்போதைய கள நிலவரம். நன்றி.